தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் தான் எலக்ட்ரிக்கல் பல்பு கண்டுபிடிச்சாரு. இவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை தோல்விய சந்திச்சாரு. அப்போ இவர் தன்னோட தோல்வியை பற்றி சொன்னார். இப்படி, நான் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரியாம இருந்தாலும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதிகமா கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு முறை இவர் அதிக மதிப்பு மிக்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அதை வைக்கிறப்போ தவறுதலா வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து, நீ இதை போய் பத்திரமா ஒரு அறையில வையின்னு சொன்னாரு. அந்த மனுஷனும் அதை பத்திரமா தான் கொண்டு போனான். ஆனா ஒரு தனி அறையில அதை வைக்கும்போது தவறுதலா அதை உடைச்சிடுறான். எல்லாரும் அவனை திட்டினாங்க. ஏன்னா இது தாமஸ் ஆல்வா எடிசனோட பல மாத உழைப்பு. ஆனா அதை கண்டுபிடிச்ச தாமஸ் அவனை திட்டவே இல்லை. அவர் மறுபடியும் பல மாதங்கள் உழைச்சு அதை புதுசா உருவாக்கினாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, மறுபடியும் அந்த பொருளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு எந்த மனுஷன் அதை உடைச்சானோ அந்த மனுஷனையே தேர்ந்தெடுத்தாரு. அந்த மனுஷன் கிட்டயே இந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசனோட இருந்தவங்க, இவருக்கு என்ன ஆயிற்று, மறுபடியும் இந்த வேலையை பொறுப்பில்லாத இந்த ஆள் கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரு, இவனுக்கு தான் மறுபடியும் அதை எப்படி உடைக்காம கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே இவ்வளோ இரக்கம் இருக்கும்போது உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. மனுஷங்க நம்ம எப்பவாவது தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பையே சாகர மட்டும் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம் தேவன் நம்ம தப்பு செஞ்சிருந்தா கூட தவறு செய்த நம்மை கொண்டே பல நன்மையான காரியங்களை செய்வார். நம்ம அதற்காக உபயோகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்.